Hi friends, இதுதான் நீங்கள் மணி சிமி சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மாணவர்களின் பார்வையில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸாம் எழுதிட்டாங்க. ஒரு எக்ஸாம் வந்து குரூப் 1 வந்து எழுதிட்டாங்க. ஓகே, ஸோ அவங்களோட அந்த வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, முன்னாடி இருந்ததோட இப்போ டோட்டலி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகே, முன்னாடி வந்து நான் தைரியமாக வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக போயிட்டு எப்படிலாம் நானாக போயிட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்மல் வாட்ச் கூட என்னால் வந்து போட்டு போக முடியல, அண்ட் தென் பெல்ட் போட்டு போக முடியல. ஸோ ரொம்பவே இந்த ஒரு சில இடத்துல வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத என்னோட லைஃப்பில் பார்க்காத ஜேர்னியில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் இந்த டிசம்பர் 2019 பார்த்துருக்கேன், ஜூன் 2019 பார்த்துருக்கேன், டிசம்பர் 2018 பார்த்துருக்கேன், லாஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள் அவ்வளோ பாஸ்ட் அட்டெம்ப்ட் எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் இப்பேற்பட்ட ஒரு கொஷின் பேப்பர் வந்து எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக வந்து இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா எல்லாத்துலேயும் அட்லீஸ்ட் நியர் வெயிட்டேஜாச்சும் இருக்கும். இதில் வந்து வெயிட்டேஜ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்களை வந்து அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சொன்னாங்க. இந்த கொஷின்லையுமே ஒரு சில விஷயங்கள் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னு கூட சொன்னாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ இது வந்து இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியுது. எப்படின்னா புக்கில் இருந்தே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கல, அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் அட்டெம்ப்ட்லேருந்து வந்து கேட்கல, ஸ்கேன்ஸ்லேருந்து வந்து கம்மி. ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க ஒவ்வொரு வியூ வந்து அவங்கவுங்களா வந்து சொல்கிறாங்கப்பா. ஓகேவா, ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு Jan 3 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் சொல்லிருங்கண்ணா எல்லாருக்கிட்டையும் கான்செப்ட்ஸ்லாம் நல்லா பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லி உங்களுக்கு சொல்ல சொன்னாங்கப்பா, இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெருசாக பார்ப்போம். ஓகேவா, பெரிய அளவில் சம் பார்த்துட்டு இருப்போம். ஒரு ஜேர்னல் இதுக்கு நீ செய்டா, இதுக்கு நீ எழுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எழுத தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம படிக்கும் போதே ஜேர்னல் தானே, இதெல்லாம் எனக்குலாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு போறது அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு டிராபேக்கா வந்து இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. ஆனால் கான்செப்ட்லாம் பார்க்கும்போது தெளிவாக பார்க்கும்போது இந்த 5 இயர் ஜேர்னி, அதாவது +1 +2 காலேஜ் 3 இயர்ஸ், இது நான் படித்தது இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி லைஃப்ல நான் நல்ல விதமாக நான் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், அதை கண்டிப்பாக என்னால் வந்து இந்த எக்ஸாம் ஒரு பீஸ்ஃபுல்லாக எழுத முடிஞ்சிருக்கும் ப்ரோ. ஒரு சில கட்டத்தில் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன அறியாமல் நான் பதட்டப்பட்டு என்ன நினச்சிருப்பேன், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கேட்பாங்க, NPO கேட்பாங்க, செல்ஃப் பேலன்ஸ் சிக்னேச்சர் கேட்பாங்க, இன்சூரன்ஸ் கிளைம் கேட்பாங்க, சிங்கிள் என்ட்ரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் பார்த்துட்டு இது மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். புக்கு பாஸ்ட் அட்டெம்ப்ட் இந்த மாதிரியே ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டேன் ப்ரோ. அதுதான் வந்து எனக்கு இதாக இருந்துச்சு. அப்போது நம்ம வந்து நான் இப்போ மட்டுமே நான் பார்த்தேன் தவிர இதுக்கு முன்னாடி நான் லைஃப்பில் பார்த்த விஷயங்களை எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ப்ரோ. சிங்கிள் என்ட்ரினா என்ன கான்செப்ட் நான் பார்த்தது ஃபோக்கஸ் பண்ணது இன்சூரன்ஸ் கிளைமா சம்மு வந்து அப்படி செய்யணுங்கிறத பார்த்தேனே தவிர அந்த இடத்துல நான் தியரிட்டிக்கலாக கொஞ்சம் பார்க்கல. ஏன்னா தியரிட்டிக்கலாக நான் ரீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 வேர்ட்ஸில் நிறைய மார்க்ஸ் வந்து ஒரு சில இடத்துல கிடைக்கும் ப்ரோ. ஸோ அப்போ அவங்க சொன்ன ஒப்பீனியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்பயும் போல புக்கை பாருங்கள், பாஸ்ட் அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், நான் போட்ட இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் ப்ராப்ளம் லைஸ் எல்லாமே பாருங்கள். ஆனால் அதை புரிஞ்சு பார்க்கணும் ப்ரோ. இந்த 5 இயர்ஸ் ஜேர்னியை நம்ம நல்லா யூஸ் பண்ணிருந்து கான்செப்ட்ஸில் தெளிவாக இருக்கணும் ப்ரோ. ஏன்னா நம்ம எக்ஸாம் படிக்கும்போது எக்ஸாமுக்கு மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர இதுக்கு முன்னாடி விஷயங்கள் இந்த ஜேர்னல் விஷயங்களே கூட நமக்கு அந்த இடத்துல மறக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிருக்கு ப்ரோ. அப்போ எவ்வளோ தூரம் பெருசாக படித்தாலும் இந்த சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு மிஸ்டேக்காக இருக்குது ப்ரோ அப்படி மாதிரி வந்து சொன்னாங்க. இன்னொன்று ஒரு விஷயம், இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆன்சர்ஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணி பார்ப்போமா? டெலகிராமில் நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு 71% ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இதை கரெக்டாக கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணி ஒருத்தவங்களும் நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஏன்னா இது வந்து ட்விஸ்டட் கொஸ்டின். இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் யோசித்து பார்த்து சொன்ன விஷயங்கள். ஓகேவா, கேப் உங்களுக்கு தெரியும், GAAP அதோட ஃபுல் ஃபார்ம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், GAP stands for Generally Accepted Accountancy Principles அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் கீழே உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா எஸ்ன்னு சொல்கிறேன், தப்பாக சொன்னீங்கன்னா நோன்னு சொல்லிட்டு அதுக்கான கரெக்டான ஆன்சரையும் நான் சொல்லிடுறேன். சரியா, ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தான் வந்து 29% ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்பா. ஓகேவா, 29% தப்பு இருந்தால் பிரச்சனை, 20% தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைட்டு. அப்போ அவங்க வந்து அந்த இதை யோசித்து பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்த்தா உடனே நான் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஓகேவா, ஸோ இது வந்து ட்விஸ்டரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கூட சொல்லலாம். இன்னொன்று ஒரு கொஸ்டின் கேட்குறேன்,
என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் 2 lakh, ரிட்டர்ன் இன்வர்டு ஒரு 15,000. ஓகேவா? என்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க, இது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் நெட் பர்ச்சேஸ். ஓகே, பர்ச்சேஸ் 2 lakh, ரிட்டர்ன் இன்வர்ட் 15,000. என்னோட ஆன்சர் அந்த இது வந்து கால்குலேட் நெட் பர்ச்சேஸ். நீங்கள் ஆன்சர் என்னவோ நீங்கள் அந்த ஆன்சர் சொல்லுங்கப்பா. சரியா? நீங்கள் கரெக்டாக சொல்றீங்களோ தப்பாக சொல்றீங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணும்போது ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒன் கேப்புக்கு இந்த ஆன்சர், 2 இந்த இதுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. மற்றவங்க எல்லாம் ஒன்று போல போட்டிருக்காங்களே நான் இது தப்பு, அப்படி நம்ம ஒரு விஷயம் தான் நினைப்போம். என்ன நினைப்போம் தெரியுமா? அவங்க எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்போ தான் கரெக்டாக நினைப்போம். கண்டிப்பாக அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைச்சது கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம நினைப்போம் மெஜாரிட்டி தான் கரெக்ட்னு நினைக்கிறோம். மெஜாரிட்டிலாங்கிறதுலாம் கரெக்ட் கிடையாது. நீங்கள் நினைக்கிற விஷயம் தான் கரெக்ட். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட இதில் நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மைண்ட் செட் கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் மேக்ஸிமம் வரலாம், வராமலும் கூட போடலாம். சில பேர் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சு தான் இது வரைக்கும் நீங்கள் கமெண்ட்டே பண்ணலாம், தைரியமாக பண்ணுங்க. நம்ம சேனல் தானே பண்ணுறீங்க, தைரியமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து எதுக்காக சொல்லணும்னா, சும்மா நீங்கள் மனசில் நினைக்கிறதோட வெளியே விஷயம் பண்ணாதான் இந்த தப்பை நீங்கள் நாளைக்கு எக்ஸாமில் பண்ண மாட்டீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு ஏர்லியாக வந்து நீங்கள் அதை வந்து சொல்லிடுங்க. சரியா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இந்த தப்பை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா தைரியமாக உங்களால் எக்ஸாம் வந்து எழுத முடியும். சரியா? ஸோ அவ்வளோதான்ப்பா, வேறு எதுவும் வந்து இல்லை. இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா போதும். வேறு எதுவும் வந்து அடிஷ்னலாக வேறு எதுவும் பார்க்க வேண்டாம். ஓகேவா? ஸோ ஓவரால் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஃபீட்பேக்ஸ் வச்சு கேட்கும்போது அவங்க வந்து அண்ணா அந்த கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சு படித்தாதான் மட்டுமே தான் முடியும். எக்ஸாம்னு பார்க்காம நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொன்ன மாதிரி லைஃப்னு பார்த்தா தான் அது எக்ஸாம் அந்த இது வந்து ஓகேவா இருக்கும்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னொரு விஷயம்ப்பா, நான் இது பர்சனலாக எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொதல் எக்ஸாம் எனக்கு அக்கௌண்ட்ஸில் வந்து 60 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு 45 தான் வருது. ஸோ அதனால் என்னால் பாஸ் பண்ண முடியாது. 3 எக்ஸாமில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், சரியாக படிக்க மாட்டேன்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஏன் சொல்லணும்னா இந்த 45 நீங்கள் சொல்கிறீங்க, மேபி உங்களுக்கு 60 வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 3 சப்ஜெக்ட்ஸில் கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் ஒன்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் 3 சப்ஜெக்ட்ஸும் எனக்கு போயிடும் நீங்களாக திங்க் பண்ணக்கூடாது. நம்மளாம் அசம்ஷன் வச்சு எடுக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். உங்களோட விஷயங்கள் எதுனாலும் சரி 3 கீழே விழுந்தாலும் அந்த 1லையாக சிந்திக்கணும்ப்பா. நீங்கள் 3 பர்சனா 4 போயிடுச்சு அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களோட வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. 2 கீழே விழுந்தாலும் அந்த ஒரு விக்கெட்டை வச்சு நம்ம கடைசி நேரம் அந்த யூஸ் ஆகும் அந்த ஒரு விக்கெட். ஓகேவா? மொத்தமாக விழுந்தாதான் நமக்கு இது. ஓகே, ஸோ அதனால் உங்களோட இதை வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருங்க அப்படிங்கிறது இது நான் பர்சனலாக சொல்கிறேன். இதே போச்சு அது எப்படி வரும் படிக்கிறதுக்கு முன்னாடியே இதுவே எப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், நீங்கள் போட்ட எஃபர்ட் என்னைக்கு வந்து வீணாகாது, அதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்க தான் செய்யும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை வந்து நான் பர்சனலாக சொல்லிக்கிறேன். இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன். அவங்களோட பார்வையில் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க. கான்செப்டாக புரிஞ்சு லைஃபுக்குன்னு படிக்கணும், எக்ஸாமுக்குன்னு படித்தாலாம் இந்த எக்ஸாம்லாம் இதாகாது, தைரியமாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த மிஸ்டேக்ஸ் இவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. பர்சனலாக நான் சொன்ன ஒப்பீனியனும் எடுத்துக்கோங்க, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. சரியா? ஆல் த பெஸ்ட். நல்லா இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஓகேவா? பை, டேக் கேர்.